நீங்கள் எப்படி இருக்கிறீங்க பிள்ளைங்களா? அம்மா நல்லா இருக்கிறேன். அம்மா இப்போ என்ன செய்ய போகிறேன்னா தேங்காய் பால் பிரிஞ்சி சாதம் செய்ய போகிறேன். பாருங்க, நெய் சோறுன்னு சொல்லுவாங்க, தேங்காய் பால் சாதம் சொல்லுவாங்க. 1 டீஸ்பூனு தேங்காய் எண்ணெய், 1 டீஸ்பூன் மல்லாட்டை எண்ணெய், 1 ஸ்பூன் நெய் ஊற்றிக்கிறேன். இப்போ ஊற்றி பட்டை லவங்கம் எல்லாம் போட்டேன். இப்போ வந்து பாருங்க, ஒரு 4 முந்திரி பருப்பு செவந்த உடனே ஒரு 3 வெங்காயம் வெட்டி வச்சுருக்கிறேன், அதை போட்டுக்குங்க. ஒரு 4 பச்சை மிளகாய், கருவேப்பிலை போட்டுக்குங்க. இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு 1 டீஸ்பூன் போட்டுக்குங்க. அதங்கின உடனே ஒரு 2 தக்காளி வச்சுருக்கேன் பாருங்க, 2 தக்காளி போட்டுக்குங்க. ஓண்டு புதினா கொத்தமல்லி வதக்கிட்டிங்களா? இப்போ வந்து உப்பு போட்டுக்குங்க. சாதாரண சாப்பாட்டு அரிசி தான் வச்சுருக்கிறேன். சாதம் வடிக்க தெரியுங்களா? அதை வந்து இப்போ பாருங்கள், சாதாரண அரிசி ஒரு 10 நிமிஷம் ஊற வச்சுருங்க. நான் பாசிமதி அரிசிலாம் செய்யலை, சாதா சாப்பாட்டு அரிசி தான். ஒரு 10 நிமிஷம் ஊற வச்சிங்கன்னா இதுவே நல்லா பிரியாணி அரிசி மாதிரி வரும். இந்த பாருங்கள், தேங்காய் பாலை நம்ம குடிக்கிற அளவுக்கு தான், ரொம்ப கட்டியாகவும் கிடையாது, தண்ணியாகவும் கிடையாது. இந்த சாதா அரிசின்றதுனால 1க்கு 2, 1 டம்ளர் அரிசினா 2 டம்ளர் பால் எடுத்துருக்கிறேன். இந்த பாருங்கள், ரொம்ப கட்டியாகவும் கிடையாது, தண்ணியாகவும் கிடையாது. இந்த தேங்காய் பால் நம்ம சாதம் குக்கரில் வைப்பீங்க தெரியுங்களா, 1க்கு 2, தண்ணிக்கு பதில் தேங்காய் பால் வைக்கணும். உப்பு போட்டாச்சு. இது சாதம் நம்ம எப்படி ஸ்டீமில் வச்சு நம்ம வெஜிடபிள் சாதத்துக்குலாம் எப்படி வைப்போம், சாதா அரிசி தானே. இப்போ இது வந்து அரிசி ஊறிடுது இல்லை, அதனால வந்து இப்போ 2 விசில் வைக்கணும். அரி கொதிக்கும் போது உப்பு பதம் பார்த்துக்கங்க. உப்பு பதம் பார்த்து நம்ம விசில் இது குக்கரை மூடிட்டு 2 விசில் வச்சுட்டு கொஞ்சம் நேரம் 5 நிமிஷம் ஒரு இதுவாக வச்சோம்னா கரெக்டாக அப்படி சாதம் வெந்துடும். இதை பாருங்கள், 5 நிமிஷம் 2 விசில் 5 நிமிஷம் இப்படி வச்சுட்டோம்னா கொஞ்சம் நெய் ஊற்றிடுங்க. இந்த பாருங்கள், குக்கர் தெரிந்து நெய் ஊற்றிட்டு கொஞ்சோண்டு புதினா இப்படி போட்டுருங்க. இந்த பாருங்கள், சாதம் நான் காட்டுறேன் பாருங்கள். இது சாப்பாட்டு அரிசி தான் இது. இப்போ வந்து நான் வந்து 8 மணிக்கெல்லாம் வந்து எல்லாம் ஸ்கூலுக்கு போகிறவங்க வேலைக்கு போகிறவங்களாம் இருக்கிறாங்களா, அதனால இதை பாருங்கள், இந்த சாதம் எப்படி பளபளன்னு வந்துக்கிட்டு பாருங்கள், சூப்பராக இருக்கும். இதுக்கு வந்து தொட்டுக்கிறதுக்கு பார்த்தீங்கன்னா நான் உருளைக்கிழங்கு வறுத்து வச்சுருக்கிறேன் பாருங்கள். அம்மாவுக்கு வந்து வெள்ளிக்கிழமை காலையில் எழுந்து குளிக்கல, வெள்ளிக்கிழமை மட்டும் வேலை செய்யணும். ஏன்னா எல்லாம் வேலைக்கு போகிறாங்கல்ல, பசங்களாம் ஸ்கூலுக்கு போகணும். இந்த பாருங்கள், இந்த சாதம் எப்படி இருக்குது பாருங்கள், பழு வாசனையாக நெய் தேங்காய் பாலில் வெந்ததுனால இந்த சாதம் இந்த அன்னைக்கு வச்சுட்டிங்கன்னா இப்போ எடுத்து பாய்.